ஓகே. இந்த வீடியோவ பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ஹேப்பி நியூ இயர்ன்னு சொல்லிட்டு, இந்த 1 இயர்க்கான முழு வேதாகமத்தையும் படிக்கிறதுக்கான ஒரு சின்ன பிளான 365 நாட்களும் நம்ம ஒவ்வொரு நாட்கள் என்னென்ன வேதத்த படிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானோட நான் இந்த ஷார்ட் வீடியோவ உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு டே 1ல டெய்லி வித் பைபிள்ல நம்ம படிக்க வேண்டிய அதிகாரம் எதுனா, ஜெனிசிஸ் சாப்டர் 1 அண்ட் 2வும். இத நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள நம்ம தெரிஞ்சிருக்கணும். அத யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 2வது 1வது வசனமும் 2வது வசனமும் வாசித்து பாருங்க. சங்கீதம் 90 2வது வசனத்த வாசித்து பாருங்க. இது ஆண்டவரை குறித்து, ஆண்டவரை குறித்து சில வார்த்தைகள் இருக்கும். இந்த உலகத்தை ஆண்டவர் எப்படி படைத்தாங்க அப்படின்றது. அதுக்கிடையில ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமுக்கு இடைப்பட்ட ஒரு சம்பவம் இருக்குது. அதை நீங்கள் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனம் 17வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். எசேக்கியேல் 28வது அதிகாரம் 13வது வசனத்துலேருந்து 18வது வசனம் வரைக்கும் இந்த அதிகாரங்களில் இருக்க வசனங்களை படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜெனிசிஸ் சாப்டர் 1 அண்ட் 2யும் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஜெனிசிஸ் சாப்டர் 1 அண்ட் 2லேயும் நம்ம மேஜரான ஒரு 3 பேர்கள் இருக்கிறாங்க. முதலாவது ஆதாம். அவருடைய ஆதாம் அப்படின்னா மீனிங் என்னென்னா, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் அல்லது சிவப்பு அப்படின்ற அர்த்தம் இருக்குது. ஏவாள் அப்படின்னா ஜீவன், லைஃப் அப்படின்ற மீனிங் இருக்குது. லூசிஃபர் அப்படின்னா, ஏன்னா லூசிஃபரை குறித்து நம்ம எசேக்கியேலில் வாசிக்கலாம். லூசிஃபர் அப்படின்னா மார்னிங் ஸ்டார் அப்படின்ற மீனிங்கும் அவனுக்கு இருக்குது. இந்த 3 மேஜரான காரியங்கள் நம்ம அந்த அதிகாரங்களில் வாசிக்கலாம்.